தமிழக அரசியலில் தேர்தல் என்ற ஒரு விடயம், சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்தங்கள், பிரச்சார பணிகள் முன்னெடுக்கின்ற செய்திகள் வெளிவருகின்ற பொழுதிலும் இப்பொழுது 2 திரைப்படங்கள் குறித்த வெளியீடு திகதிகளில் அறிவிக்கப்பட்ட செய்திகள் என்பது ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பதோடு இது ஒரு திரைத்துறை போட்டியாக இருந்து திரைத்துறை கோட்டைக்கு எவ்வாறு செல்வது என்ற நிலைக்கு செல்லுகின்ற அளவுக்கு ஒரு வித்தியாசமான செய்தியாக மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திரைத்துறையில் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தினுடைய தாக்கம் என்பது பல பகுதிகளிலும் இருக்கின்றது. அவர்கள் நினைத்ததைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசின் மீது இருக்கின்றது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய திரைப்படத்தை எடுத்திருப்பவர் கூட தற்பொழுது தேடுதல் நடவடிக்கையின் போது கூடுதலாக பணம் சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டில் இடி வலயத்துக்குள் இருக்கின்ற ஒருவராக இருக்கின்ற பொழுது அவர் தயாரித்த திரைப்படம் பராசக்தியாக இருக்கின்றது. சிவகார்த்திகேயன் விஜயுடன் இணைந்து அவருடைய திரைப்படம் ஒன்றில் நடித்திருந்தார், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ், கோட் என்கின்ற திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தில் அவர் தனது நடிப்பையோ அல்லது தனது ஆற்றலையோ அல்லது தனது ரசிகர்களையோ கையளிப்பது போன்று அந்த ஒரு துப்பாக்கியை கையெழுத்து விட்டு செல்கின்ற ஒரு சம்பவம் இவர்தான் விஜயின் பிரதிமையாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நிலைக்கு இந்த ரசிகர்களை தள்ளி இருந்தது. இப்பொழுது அதே நபரை வைத்து, அதே சிவகார்த்திகேயனை வைத்து தாங்கள் தயாரிக்கின்ற படத்தின் வெளியீட்டை இவருடைய அந்த ஜனநாயகன் என்கின்ற திரைப்படம் வெளிவருகின்ற பொழுது 2 தரப்புக்கும் இடையே, ரசிகர்களுக்கும் இடையான மோதலை அல்லது இந்த 2 தரப்பு மோதல்களையும் அரசியலாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்காக நடைபெறுகின்றது. இங்கே ஒரு ரெட் ஜெயண்ட் என்கின்ற நிறுவனம் என்பது ஸ்டாலின் உதயநிதியினுடையதாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் அரசின் முக்கிய புள்ளிகள், அரசில் இருந்து கொண்டே வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள். அவர்கள் பரம்பரையாக இவ்வாறான தொழில்துறையில் இருப்பவர்கள். இந்த ரெட் ஜெயண்ட் என்கின்ற நிறுவனம் என்பது மற்ற நிறுவனங்களை கால் வச்சு விடாமல் செய்கின்ற ஒரு நிறுவனம். இப்பொழுது இதற்கு ஈடு இணையாக செல்லக்கூடிய நிறுவனமாக இருந்த லைக்கா என்கின்ற நிறுவனம் ஈழத்தமிழ் நிறுவனமாக இருந்து அது எங்கே சென்றது என்று கூட தெரியாத அளவிற்கு இவர்களுடைய வளர்ச்சி என்பது பெரிய பணப்பழத்தின் அல்லது பரம்பரையாக சேர்க்கப்பட்ட பணத்தின் வெளி கொண்டு வருதல் தேவைக்கான ஒரு மையமாக பயன்படுத்தப்படுவது. ஒரு அரச கட்டமைப்பில் துணை முதல்வராக இருக்கின்றவர் தனது ஆதிக்கத்தை பயன்படுத்தி எவ்வாறு நடவடிக்கைகளை செய்யலாம் என்பதற்கான ஒரு உதாரணமாக இது பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது பல ஊடகங்களிலும் பேசக்கூடிய ஒரு விடயம், விஜயனுடைய இடத்தை பிடிப்பதற்கு சிவகார்த்திகேயன் இந்த விடயத்தை பயன்படுத்துகின்றார், அவரும் இதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இந்த கதை மற்றும் படம் என்பது எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பொறுத்துத்தான் இந்த வசூல் விவகாரம் இருக்க போகின்றது. ஒரு உண்மை இருக்கின்றது என்றால் விஜய் இதுவரை காலமும் அந்த வசூல் நாயகனாக அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த முதல் வாரத்தில் அதிகம் தமிழ்நாட்டில் சேர்ப்பவர் என்கின்ற பெயரில் தான் அவருடைய சம்பள நிர்ணயம் போன்ற விடயங்கள் எல்லாம் கோலோச்சி இருந்த பொழுதிலும் இந்த முறை நிச்சயமாக அதே தொகையை அடைய முடியாத அளவிற்கான ஒரு செல்வாக்கை இந்த படத்தின் மூலம் செலுத்துவதற்குத்தான் இவர்கள் முயல்கின்றார்கள். ஆனால் அது எவ்வாறான பிரதிமையை அரசியல் கொடுக்கும் என்கின்ற கேள்விக்கான விடை என்பது விஜய் எவ்வாறு இனிவரும் காலங்களில் இப்பொழுது ஈரோடு மகாநாடு என்பது அவருக்கு அடுத்த கட்டத்தை கொடுத்திருக்கின்றது. எவ்வாறு செல்ல போகின்றார், யாருடன் இணைய போகின்றார், எவ்வாறான அரசியலில் அவர் தாக்கம் செலுத்துவார் என்பதை போன்றுதான் இருக்கின்றதொழிய இந்த படம் வந்து ஒரு மாதத்திற்கு இந்த விடயம் என்பது ஓய்ந்துவிடும். வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் தாக்கத்தை செலுத்தக்கூடிய சினிமா செய்தியாக இருக்கின்ற செய்தி என்றாலும் அது அரசியல் கலந்ததாக இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்பட வெளியீடு மற்றும் பராசக்தி திரைப்பட வெளியீடு குறித்து பேச இருக்கின்றோம். சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டாலே தமிழக அரசியலில் தேர்தல் என்ற ஒரு விடயம், சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்தங்கள், பிரச்சார பணிகள் முன்னெடுக்கின்ற செய்திகள் வெளிவருகின்ற பொழுதிலும் இப்பொழுது 2 திரைப்படங்கள் குறித்த வெளியீடு திகதிகளில் அறிவிக்கப்பட்ட செய்திகள் என்பது ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பதோடு இது ஒரு திரைத்துறை போட்டியாக இருந்து
திரைத்துறை கோட்டைக்கு எவ்வாறு செல்வது என்ற நிலைக்கு செல்லுகின்ற அளவுக்கு ஒரு வித்தியாசமான செய்தியாக மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி வெளிவர இருக்கின்ற நிலையில் இப்பொழுது முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற பராசக்தி திரைப்படத்தினுடைய திகதி ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே திரைத்துறையில் ரெட் ஜெயன்ட் நிறுவனத்தினுடைய தாக்கம் என்பது பல பகுதிகளிலும் இருக்கின்றது. அவர்கள் நினைத்ததைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசின் மீது இருக்கின்றது. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய திரைப்படத்தை எடுத்திருப்பவர் கூட தற்பொழுது தேடுதல் நடவடிக்கையின் போது கூடுதலாக பணம் சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டில் இடி வலயத்துக்குள் இருக்கின்ற ஒருவராக இருக்கின்ற பொழுது அவர் தயாரித்த திரைப்படம் பராசக்தியாக இருக்கின்றது. அதோடு கலைஞர் கருணாநிதியினுடைய எழுத்தில் உருவான முன்னைய திரைப்படத்தினுடைய பராசக்தி திரைப்படத்தினுடைய நன்மைகளையும் கலைஞருடைய புகழையும் தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த திரைப்படத்தை வெளியிடுவதாக குறிப்பிடுகிறார்கள். இதே நேரத்தில் விஜய்க்கு மேலும் இறுக்கங்களை கொடுக்கக்கூடிய வகையில் மங்காத்தா 2வையும் இதே மாதத்தில் வெளியிடுவதற்கான ஒரு முனைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்படுகிறது. என்றும் இல்லாதவாறு இந்த திரைப்படம் தொடர்பான முன்னோட்டம் தொடர்பான பத்திரிகையாளர் மாநாடு வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இதுவரை காலமும் இலக்கிய விழாக்கள் நடைபெறுகின்ற ஒரு மண்டபத்தில் இந்த திரைப்படத்தினுடைய வெளியீடு குறித்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இவை விஜய் மீதான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கலாமா? குறிப்பாக இந்த திரை அரசியல் என்பது தேர்தலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குமா? நிச்சயமாக இது அரசியல் சார்ந்த ஒரு விவகாரம். திரைப்பட வெளியீடு என்பதை மீறி தற்பொழுது அரசியல் முகம் கொண்டு பேசப்படுகின்ற ஒரு விவகாரமாகவும் மாறிவிட்டது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு சிவகார்த்திகேயன் விஜயுடன் இணைந்து அவர்களுடைய திரைப்படம் ஒன்றில் நடித்திருந்தார், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ், கோட் என்கின்ற திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தில் அவர்களிடம் தனது நடிப்பையோ அல்லது தனது ஆற்றலையோ அல்லது தனது ரசிகர்களையோ கையளிப்பதை போன்று அந்த ஒரு துப்பாக்கியை கையெழுத்து விட்டு செல்கின்ற ஒரு சம்பவம் இவர்தான் விஜயின் பிரதிமையாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நிலைக்கு இந்த ரசிகர்களை தள்ளி இருந்தது. இப்பொழுது அதே நபரை வைத்து, அதே சிவகார்த்திகேயனை வைத்து தாங்கள் தயாரிக்கின்ற படத்தின் வெளியீட்டை இவருடைய அந்த ஜனநாயகன் என்கின்ற திரைப்படம் வருகின்ற பொழுது இரண்டு தரப்புக்கும் இடையே, ரசிகர்களுக்கும் இடையான மோதலை அல்லது இந்த இரண்டு தரப்பு மோதல்களையும் அரசியலாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்காக நடைபெறுகின்றது. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. ரெட் ஜெயன்ட் என்கின்ற நிறுவனம் என்பது ஸ்டாலின் உதயநிதியினுடையதாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் அரசின் முக்கிய புள்ளிகள். அரசில் இருந்து கொண்டே வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள். அவர்கள் பரம்பரையாக இவ்வாறான தொழில்துறையில் இருப்பவர்கள். இந்த ரெட் ஜெயன்ட் என்கின்ற நிறுவனம் என்பது மற்ற நிறுவனங்களை காலூச்ச விடாமல் செய்கின்ற ஒரு நிறுவனம். இப்பொழுது இதற்கு ஈடு இணையாக செல்லக்கூடிய நிறுவனமாக இருந்த லைக்கா என்கின்ற நிறுவனம் ஈழத்தமிழ் நிறுவனமாக இருந்து அது எங்கே சென்றது என்று கூட தெரியாத அளவிற்கு இவர்களுடைய வளர்ச்சி என்பது பெரிய பணப்பணத்தின் அல்லது பரம்பரையாக சேர்க்கப்பட்ட பணத்தின் வெளி கொண்டு வருதல் தேவைக்கான ஒரு மையமாக பயன்படுத்தப்படுவது. எனவே ஒரு அரச கட்டமைப்பில் துணை முதல்வராக இருக்கின்றவர் தனது ஆதிக்கத்தை பயன்படுத்தி எவ்வாறு நடவடிக்கைகளை செய்யலாம் என்பதற்கான ஒரு உதாரணமாக இது பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இதன் மூலம் ஏற்பட போகின்ற அதாவது இந்த ரசிகர்களிடையான போட்டி என்பது நிச்சயமாக திமுகவிற்கு ஒரு சாதகமான விளைவை கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது விஜயை மீண்டும் ஒரு நடிகர் என்று காட்டுகின்ற அரசியல் தலைவர் என்கின்ற பாணியில் இருந்து இறக்கி அதற்கான இந்த வாக்கு வங்கி உண்மையிலேயே நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி அதற்கான ஒரு சரிவை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக கூட நாங்கள் பார்க்கலாம். இருந்த பொழுதிலும் அமைதி காக்கப்படுகின்ற ஒரு தரப்பால் மறுதரப்பு நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வள்ளுவர் கூட்டத்தில் திரைப்பட விழாவை நடத்துவது போன்றவை எல்லாம்
ஒரு அரசு அங்கீகாரம் கொடுக்கப்படுகின்றது அல்லது தேர்தலுக்கான பின்புலமாக இது எடுக்கப்படுகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சரி. இந்த விடயத்தில் சிவகார்த்திகேயன் எவ்வாறானவராக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்? அவர் ஒரு திரைப்படத்தில் நடித்தவுடன் அந்த திரைப்படத்தினுடைய பொறுப்புகள் அவரிடமிருந்து நிறைவு பெற்றுவிடும். ஆனால் இப்பொழுது பல ஊடகங்களிலும் பேசக்கூடிய ஒரு விடயம், விஜயினுடைய இடத்தை பிடிப்பதற்கு சிவகார்த்திகேயன் இந்த விடயத்தை பயன்படுத்துகின்றார். அவரும் இதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, இது உண்மையிலேயே திரைப்படத்துறையை சார்ந்த அவரது திறமையை பொறுத்தது ஒரு விடயமாகவும் அவருடைய அதாவது ஆளுமை குறித்த ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. அதாவது கருத்து சொல்வது என்பது இதில் சற்றே கடினமான விடயம் என்று சொன்னால், ஒரு நடிகர் என்பவர் ஒப்பந்தத்தில் ஈடுபடுகின்ற பொழுது சில வேளைகளில் திரைப்படம் முடிந்தவுடன் அவருடைய பணி என்பது முடிவுறுவதாக இருக்கும். ஆனால் சில வேளைகளில் தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள், நீங்கள் 10 மேடைகளில் தோன்ற வேண்டும் அல்லது 15 மேடைகளில் தோன்ற வேண்டும் என்கின்ற பொழுது அந்த மேடை எது என்பதை அவரால் நிர்ணயிக்க முடியாது, அல்லது நேர்காணல் அல்லது வெளி பிரச்சார நடவடிக்கைகளில் அவ்வாறான நிலைமைகளில் அவர் அகப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவருடைய நிலைமை என்பது சங்கடம். அதை விடுத்து அவர் தனி ஒரு மனிதனாக இவ்வாறான ஒரு போட்டிக்கு இப்போது எழுந்து செல்வார் என்பதற்கான கருத்தியல் மிகவும் குறைவு. என்று சொன்னால் அவர் தனது துறையில் இன்னும் ஆளுமை மிக்கவராகவும் சாதிக்க வேண்டியதாகவும் பல தேவைகள் இருக்கின்றன. அதை விட ஒரு போட்டி நாயகராக இருப்பவர் இவ்வாறு வருவார் என்பதை நாங்கள் எளிதாக எடுத்துக் கொள்ள முடியாது. பொறுத்து நின்றுதான் பார்க்க வேண்டும். சரி. இப்போதைய காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் வெளிவந்து முதல் 5 நாட்களுள் வசூலிக்கக்கூடிய வசூலை வைத்து பல விடயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அந்த வகையில் இப்பொழுது கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே நாளில் வருகின்ற திரைப்படமாக இருக்கின்ற பொழுது, விஜயினுடைய திரைப்படம் அதிக வசூலை பெற்றாலும் இந்த வசூலிக்கப்படுகின்ற தொகை என்பது பங்கு போடக்கூடிய ஒரு திரைப்படமாக பராசக்தி இருக்க போகிறது. இது தேர்தலில் இந்த வசூல் விடயங்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு பிரச்சாரப்படுத்தப்படும் என்று நினைக்கின்றீர்கள்? விஜய்க்கு இந்த மக்கள் ஆதரவு குறைந்திருக்கின்றது என்ற ஒரு நிலையை எடுத்துக்காட்ட முயல்கின்றார்களா? அல்லது பராசக்தி திரைப்படத்தினுடைய வெற்றியினூடாக திமுகவினுடைய ஆதரவு நிலை என்பதை அவர்கள் வெளிப்படையாக வெளியுலகுக்கு தெரிவிக்க இருக்கிறார்களா? இது என்ன காரணத்திற்காக இவ்வாறான ஒரு அழுத்தத்தை விஜய் மீது பிரயோகிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது? இந்த விடயத்தை எவ்வாறு அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள்? இல்லை, முக்கியமாக இதில் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ரெட் ஜெயண்ட் நிறுவனம் நினைத்தால் தாங்களாகவே அந்த படத்தை வெற்றி படமாக ஊட்ட முடியும். அவர்களுக்கு அதாவது தாங்களாகவே ரசிகர்களை திரைக்கு செல்ல வைக்க முடியும். தாங்களாகவே இலவசமாகவோ மறைமுகமாகவோ அதாவது டிக்கெட்டுகளை கொடுத்து அவர்களுடைய திரையரங்குகளை நிரப்ப முடியும், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கொண்டு. ஆனால் இந்த கதை மற்றும் படம் என்பது எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பொறுத்துத்தான் இந்த வசூல் விவகாரம் இருக்க போகின்றது. ஒரு உண்மை இருக்கின்றது என்றால், விஜயை இதுவரை காலமும் அந்த வசூல் நாயகனாக அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த முதல் வாரத்தில் அதிகம் தமிழ்நாட்டில் சேர்ப்பவர் என்கின்ற பெயரில் தான் அவருடைய சம்பள நிர்ணயம் போன்ற விடயங்கள் எல்லாம் கோலோச்சி இருந்தன. இருந்த பொழுதிலும் இந்த முறை நிச்சயமாக அதே தொகையை அடைய முடியாத அளவிற்கான ஒரு செல்வாக்கை இந்த படத்தின் மூலம் செலுத்துவதற்குத்தான் இவர்கள் முயல்கின்றார்கள். ஆனால் அது எவ்வாறான பிரதிமையை அரசியல் கொடுக்கும் என்கின்ற கேள்விக்கான விடை என்பது விஜய் எவ்வாறு இனி வரும் காலங்களில், இப்பொழுது ஈரோடு மாநாடு என்பது அவருக்கு அடுத்த கட்டத்தை கொடுத்திருக்கின்றது. எவ்வாறு செல்ல போகின்றார், யாருடன் இணைய போகின்றார், எவ்வாறான அரசியலில் அவர் தாக்கம் செலுத்துவார் என்பதை போன்றுதான் இருக்கின்றது ஒழிய, இந்த படம் ஒரு மாதத்திற்கு இந்த விடயம் என்பது ஓய்ந்துவிடும். நிச்சயமாக இதை வைத்து இவர்கள் நிர்ணயம் செய்ய வழிகிட்டால் அது ஒரு தவறான முயற்சி. இறுதியாக அவர் கலந்து கொண்ட மாநாட்டில் பேசிய விடயம், திமுக ஒரு தீய சக்தி என்று 3 தரம் மீண்டும் மீண்டும் சொல்லி அதனை பிரச்சார பொருளாக மாற்றியிருந்தார். சமூக வலைத்தளங்களில் அந்த சொல் அப்படியே வட்டமிட்டு கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த விடயத்தை கையில் எடுத்திருப்பதன் ஊடாக ஒரு திரைத்துறைக்கு மீண்டும் அரசியல் விடயம் என்பது மாறியிருப்பதை பார்க்கின்றோம். ஜனநாயகனா பராசக்தியா என்ற பேசுபொருள் தான் இப்பொழுது இந்த தேர்தல் களத்திலும் எதிரொலிப்பதாக அமைந்திருக்கின்றது. இது ஒரு செய்தியை திசை மாற்றுகின்ற ஒரு விடயமாக கூட பார்க்கலாமா? இல்லை, நிச்சயமாக இவ்வாறு கூறலாம். சில வேளைகளில் விஜயை மீண்டும் சினிமாவுக்குள் வருவதற்கு இது வழிவகுக்கலாம் என்றால், சினிமா என்கின்ற ஆயுதத்தை அவர் பயன்படுத்தலாம்.
தனது பிரச்சாரத்திற்கான வழியாக சினிமா என்ற ஆயுதத்தையும் தனது தயாரிப்புகளையும் அவர் நடத்தலாம். ஆனால் ஆட்சி கட்சியில் இருக்கின்ற திமுக என்பது தேர்தலுக்கு இடையில் இதை ஒரு வன் போக்காக பாவிக்குமாக இருந்தால் சில வேளைகளில் தனது வாக்கு வங்கியில் கூட அது வீழ்ச்சியை காணலாம் என்றால் இந்த அடாவடித்தனம் என்பது அங்கே அடையாளப்படுத்தப்படும். இப்பொழுது பார்த்தீர்களானால் பல பெரிய நிறுவனங்களும் அவர்களுடைய கிரிக்கெட்டை எடுத்து பார்த்தீர்களானால் அது முரசொலிமாறனின் மகள் காவ்யாவாக இருக்கட்டும், அவர் பெங்களூர் அணியையோ அல்லது சரியா ஞாபகம் இல்லை ஒரு அணியை வைத்திருக்கின்றார் என்றால் அந்த அணி என்பது சாதாரணமானது அல்ல, பல பல கோடிகள் சார்ந்தது. அதாவது ஒரு மாமன் மருமகன் முரசொலிமாறன் கருணாநிதி என்கின்ற கூட்டு எவ்வாறு அரசியலில் ஏழ்மையில் ஈடுபட்டு பிறகு எவ்வாறான முதன்மைக்கு வந்தார்களோ அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது கூட சில வழிகளில் வீழ்ச்சி பெறலாம். இவர்கள் தவறான வழியில் செயல்களை செய்ய முற்பட்டார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். திரைத்துறை வெளியீடு என்பது தேர்தலில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தப் போகின்றது என்பதனை திரைப்படம் வெளிவந்து அது மக்களுடைய பார்வைக்கு வந்தவுடன் தெரிய வரும். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவரங்களை தந்த உங்களுக்கு நன்றி சுரேஷ். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.